கோவிலுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறேன், சாமியை வழிபடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிற ஒரு சில இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி இருக்கையில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பொதுவாக வழிபாடு அப்படிங்கிறது இந்த உடல் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார்ந்து இருந்தாலும், ஏன்னா இந்த விரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல் சுத்தம் சார்ந்தது. அதையும் தாண்டி நமது உள்ள சுத்தம், உள்ளிருக்கின்ற இந்த மனதானது தூய்மையாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம சொல்வது உண்டு, அவரோட அனுமதி இருந்தால்தான் அவர் ஆலய வாசலை மிதிக்க முடியும் அப்படிங்கிறது. அவரோட அனுமதி இருந்தால்தான் அவரை பற்றி நினைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிற அந்த வாக்கியத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய அருள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மால் அவரை நினைக்க முடியும், அவரை புகழ முடியும், அவரை பற்றி பேச முடியும். இன்னும் ஏராளம் அவர் அருள் இருந்துவிட்டால் எதையும் செய்து விடலாம் அப்படிங்கிற அந்த துணிவு நமக்குள் வந்துவிடும். ஆனால் ஏன் இப்போ என்னால் வழிபட முடியல, ஏன் என்னால் இப்போ வழிபட முடியல, ஏன் நான் போகணும்னு நினைத்தாலும் போக முடியல அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விளையாட்டு. நம்ம நிறைய படிச்சிருப்போம், இறைவனோட திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதாவது பிட்டுக்காக போய் மண் சுமந்தார், இது மாதிரி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார் இறைவன் அப்படின்ட்டு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அப்போ நடந்த அந்த திருவிளையாடல்கள் மட்டும்தான் இறைவன் நடத்தினார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அதை படிப்பதோடு நிறுத்தி கொள்கின்றோம். அதுதான் இப்போ நம்ம கோவிலுக்கு போக முடியாதது, அவரை வழிபட முடியாதது, இந்த மாதிரி நம்ம சொல்கிற 1000 காரணங்களுக்கு ஈடானது. எந்த காலகட்டத்திலும் இப்போ நீங்கள் நாயன்மார்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை இந்த திருவிளையாடல்கள் நிகழ்ந்த அந்த படலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை யாதெனில், உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இறைவன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறீர்கள், பாசத்தை வைத்திருக்கிறீர்கள், பக்தியை வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இறைவன் அதை சோதிப்பது தவறா? சிவபெருமான் அதை சோதிப்பது தவறா? இப்போ நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம், 5 பாடம் படிக்கிறோம், நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு அடுத்த வகுப்புக்கு போகணும்னு நினைக்கும் போது அதற்கு வாய்ப்பில்லை அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு தேர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்குது, அதை எழுதி நாம் நிரூபணம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, அடுத்த வகுப்பிற்கு தகுதியாகிவிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த வகையில் பக்தி மார்க்கத்தில், பக்தி நெறியில் நீங்கள் ஒரு மைல்கல்லை தொட்டு விட்டீர்கள் அப்படின்னு எப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? அப்போ அந்த இடத்திற்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தப்பட வேண்டும். அதாவது ஒரு பரீட்சை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தோம், உருகி பாடிக்கிட்டு இருந்தோம், எது கிடைத்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தோம், எல்லாம் இறைவன் என்று நினைத்திருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னால் நினைவுகளே வர முடியலைங்க போது அது உங்களுக்கான தேர்வு காலம். அதில் நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் நமக்கு தெரிகிறது. இந்த ஒரு பிறவி எனக்கு கிடைத்து விட்டது, பெரும் பிறவி எனக்கு கிடைத்து விட்டது, இந்த பிறவியில் விட்டால் என்று உன்னை காணப்போகின்றேன், என்று உன்னை நினையப் போகின்றேன், என்று உன்னை அடையப் போகின்றேன், அந்த ஒரு ஏக்கமானது எனது மனதுக்குள் இருக்கிறது அப்படிங்கும் போது, உங்கள் மனதிற்குள் அது தோன்றுகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக எந்த வாய்ப்பையும் நாம் தவறவிட மாட்டோம்.